பட்ட எனர்ஜி லெவல் கொண்டதுன்னு பார்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் பள்ளி கூட கடிக்காது. எந்த ஒரு இதுவுமே அந்த எலுமிச்சம் பழத்தை தீண்டாது. உயிரினங்களும் அதாவது இந்த மாதிரி பூச்சி வகைகள் அதெல்லாம் தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பழம் தான் எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எலுமிச்சம் பழத்தை தேவக்கனி ராஜக்கனின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறது தான் நம்ம சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். நம்ம ஊருக்கு போகிறோம், லாங் டிரைவ் போகிறோம், லாங் டூர் போகிறோம்னால 4 வீல்லையும் வேன்லன்னா 4 வீல், கார்லன்னா 4 வீலில் எலுமிச்சம் பழம் வைப்பாங்க. 2 வீலர்னா இல்லை 2 வீலில் எலுமிச்சம் பழம் வச்சுட்டு அதை ஏற்றி இறக்கி அது நசுக்கின பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போவாங்க. ஆக இந்த எலுமிச்சம்பழங்கிறது தேவையில்லாத விஷயங்களை நம்மக்கிட்ட அகற்றி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தான் எலுமிச்சம்பழம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி, எல்லா லைட்டும் போட்ட பிறகு ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது, இன்னமும் தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பல சூட்சமமான விஷயங்கள் இதில் நடக்கும். பல நம்மளால் விவரிக்க முடியாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத, நம்ம சொன்னால் மற்றவங்க நம்ப முடியாத விஷயங்கள் இதில் நடக்கும். எலுமிச்சம்பழம் கூட இருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் எப்பயுமே எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எலி கடிக்காத பழம் எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இது நாங்கள் புது கேள்வியாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எலி கடிக்காத ஒரு பழம் இருக்குது. இப்படி சொல்லலாங்களா? எலி மிச்சம் வச்ச பழம் தான் எலுமிச்சை. சும்மா சொன்னாங்க. அது எலுமிச்சம்பழத்துக்கு வேறு காரணம் இருக்குது. எலி எலுமிச்சம்பழத்தை கடிக்கவே கடிக்காது, எப்பயுமே கடிக்காது. நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பொருட்கள் வச்சுருப்பீங்க, நிறைய பழங்கள் வச்சுருப்பீங்க, நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருப்பீங்க, மற்றதெல்லாம் கடிச்சிடும். எலி எலுமிச்சம்பழத்தை மட்டும் கடிக்காது. உடனே நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு புளிப்பு சுவை பிடிக்காது. புளியை கூட கடிக்கும், அதுவும் புளிப்பு சுவை தான். தக்காளியை கூட கடிக்கும், தக்காளியும் புளிப்பு சுவை தான். ஆனால் எலுமிச்சம்பழத்தை கடிக்காது. அப்போ எப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் கொண்டதுன்னு பார்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் பள்ளி கூட கடிக்காது. எந்த ஒரு இதுவுமே அந்த எலுமிச்சம்பழத்தை தீண்டாது. உயிரினங்களும் அதாவது இந்த மாதிரி பூச்சி வகைகள் அதெல்லாம் தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பழம் தான் எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணலாம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணலாம். நல்ல சக்தி எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை தேவக்கனி ராஜக்கனின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறது தான் நம்ம சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. இப்போ ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. அது எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த வெல்கம் ட்ரிங்க். அதே ஹோட்டலில் ஃபிங்கர் பவுல் கொடுப்பாங்க. அதில் ஒரிஜினல் எலுமிச்சம்பழம் போட்டு கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்புக்குள்ளே போகிறதுக்கு கெமிக்கல், ஆனால் கையை க்ளீன் பண்ணுறதுக்கு, கையை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம், ஒரிஜினல் எலுமிச்சம்பழம் போட்டு கொடுப்பாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்று. சரி, இந்த எலுமிச்சம்பழத்தை என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அம்மனுக்கு வேண்டுதல் வைக்கிறீங்க, அம்மன் கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 51 எலுமிச்சம்பழம் மாலையாக கோத்து தரேன்னு வேண்டிக்கோங்க. உங்கள் கையில் நீங்கள் தான் மாலையாக கொடுக்கணும். அதற்குன்னு தனியாக நூல், நல்ல திக்கான நூல், அது திக்கான ஊசிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு 51 எலுமிச்சம்பழம் முடிஞ்ச அளவு எல்லா எலுமிச்சம்பழமும் உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கேயுமே டாட் இல்லாத மாதிரி பார்த்து எடுங்க. பார்த்து எடுத்து அதை மாலையாக கோர்த்து நீங்கள் அம்மனுக்கு சாத்துங்க ஒரு வேண்டுதல் செய்யும்போது. அதுவும் எப்படிப்பட்ட வேண்டுதல் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிறத அடையிறதுக்காக வேண்டுதல் செய்யலாம் தாராளமாக. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, கண் திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி ஏதோ இருக்குது, இதெல்லாம் சரியாகணும், மற்ற நெகட்டிவ் எனர்ஜிஸும் என்னை நான் காப்பாற்றணும், எங்கள் வீட்டை நான் காப்பாற்றணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு போகிறதுக்காக நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க பாருங்கள். நிச்சயமாக எலுமிச்சம்பழம் 51 மாலை, 21 மாலை, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க. 51 ரொம்ப சிறப்பு. இல்லை ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கணும் மாலை அப்படின்னா 21 கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த வேண்டுதல் வச்சுக்கோங்க. மாலையாக கோத்து போகிறேன்னு சொல்லி கடையில் மாலை கோத்து வச்சுருக்காங்களே வாங்கலாமான்னு கேட்டால் அவங்க என்ன நிலையில், அதாவது அவங்க என்ன மனநிலையிலேருந்து அந்த மாலையை கோத்துருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் செய்யும்போது, நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழக்குள்ளே அந்த ஊசி குத்தி மாலையை கோக்கும் போது உங்கள் மனநிலை சரி, நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் போகுது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் போகுது. நீங்கள் செய்ய அந்த அம்மனுக்கு போய் சேரும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் விலகிவிடும். சரி, அடுத்தது இப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு 2 வீலராக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சைவ பலின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நரபலி கேள்விக்கப்பட்டிருக்கும். நரபலினா உயிரினங்களை பலி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் மனிதர்களை பலி கொடுக்குறது, அதெல்லாம் இது சைவ பலின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், லாங் டிரைவ் போகிறோம், லாங் டூர் போகிறோம்னால 4 வீல்லையும், வேன்லன்னா 4 வீல், கார்லன்னா 4 வீலில் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. 2 வீலர்னா இல்லை 2 வீலில் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அதை ஏற்றி இறக்கி அது நசுக்கின பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போவாங்க.
ஆக இந்த எலுமிச்சம்பழங்கிறது தேவையில்லாத விஷயங்களை நம்மக்கிட்ட அகற்றி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தான் எலுமிச்சம்பழம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா லைட்டும் போட்ட பிறகு ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது, இன்னமும் தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது எப்படி தெரியுமா பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் நீங்களே கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அந்த எலுமிச்சம்பழம். ஏன்னா எலுமிச்சம்பழம் எப்பயுமே ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கடையில் நீங்கள் வாங்கி அப்படியே டேரெக்டாக கோயிலுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த இதில் அந்த எலுமிச்சம்பழத்தில் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு தெரியாது. இல்லை அந்த கடையில் வாங்கி நான் டேப்பில் வாஷ் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல, ஆக மொத்தம் நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை வாஷ் பண்ணியிருக்கணும். வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடுங்க, துணியெல்லாம் தொடச்சிட்டு கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு 2 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து, ஒன்று அம்மன் கிட்டே இருக்கட்டும், இன்னொன்று அம்மன் கிட்டே எனக்கு வந்து மடியில் வச்சு நான் கால் பாதத்தை வச்சு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க. என்றைக்கு வாங்குறதுன்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் ஓகே தான். வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க, இல்லை மற்ற நாள் தாங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு முடியாது பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு, புரிஞ்சுக்கோங்க. அது எப்போ காலையில் பழமா, சாயங்காலம் பழமா, மத்தியானம் பழமா? காலையில் போகிறது ரொம்ப சிறப்பு, இல்லை சாயங்காலம். வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க, சரிங்களா? வெள்ளிக்கிழமை அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் கொடுத்து, ஒரு எலுமிச்சம்பழம் அம்மன்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டு வீட்டில் கொண்டு ஒரு இடத்துல வச்சுருங்க. சாமி ரூம், பூஜை ரூமில் கூட வைங்க. வச்சிட்ட பிறகு உங்கள் வீட்டில் ரொம்ப நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னாலே அந்த எலுமிச்சம்பழம் 2-3 நாளே அழுகிவிடும். அழுகி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நம்ம உடச்சிருக்கவே மாட்டோம், ஓப்பனே இருக்காது, அது பாட்டுக்கு ஒரு தோல் உறிஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுனது ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இருந்தால் நம்மக்கிட்ட தூபப்பொடி இருக்குது, அந்த தூபப்பொடி போட்டு கிளென்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எலுமிச்சம்பழம் அழுகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உடைய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது, அது எப்படி கிளியர் பண்ணுறது, அது எப்படி சரி பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அது செஞ்சுக்கலாம். சப்போஸ் அது எலுமிச்சம்பழம் காஞ்சி போகுது, 2-3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அப்படியே கொஞ்சமாக காஞ்சி போகுது அப்படின்னாலே நார்மலாக எலுமிச்சம்பழம் காஞ்சி போகும். அப்போ வீட்டில் ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, ஸோ அதனால் காஞ்சி போச்சு. சரி, ஓகே, அது அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதாவது நீங்கள் குப்பையில் கொண்டு போய் சேர்த்துடாதீங்க, முடிஞ்சால் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் அதை நீரில் போட்டுருங்க. எங்கள் வீட்டில் நீர்நிலைகள்லாம் இல்லைங்களே அப்படின்னா மட்டும் குப்பையில் போடுங்க. சாக்கடையில் போடக்கூடாது, நல்லா கவனிச்சவங்க, சாக்கடையில் போடக்கூடாது. அதுவும் கார்டு கட் பண்ணிவிட்டு போடணும். கார்டு கட் பண்ணது என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து ரேக்கியில் வரக்கூடிய ஒரு டெக்னிக். உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் இல்லை தொடர்பை கட் பண்ணிவிட்டு போடணும். சப்போஸ் அப்படி தெரியலனா அந்த காஞ்சி போன எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு தூக்கி போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து என்னமோ தெரியல நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு, ஒரு 1/2 மூடியில் 2 மூடி, ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியில் உடம்புக்கு ஃபுல்லாக தலைக்கு குளிக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி உப்பு போட்டு குளிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடம்புடைய தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் போயிடும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தை ஃபேஸு உடம்புலாம் தொடச்சி ஃபுல்லாக தடவிட்டு கூட குளிப்பாங்க, அதுவும் ஓகே, நல்லது தான். இதே இன்னும் என்ன தெரியுமா பண்ணால், உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறது நல்லது. நீங்களே என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சி அந்த ஜூஸில் தண்ணி, இந்த நாட்டு சக்கரை தான் போட்டு கலந்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளில போட்டு சொல்லி நினச்சிட்டு குடிங்க. மொத்தத்தில் எலுமிச்சம்பழங்கிறது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நீங்கள் எங்கேயா ட்ராவல் போகிறீங்க, லாங் ட்ராவல் போகிறீங்க, லாங் டூர் போகிறீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் வாங்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. எதற்கு எலுமிச்சம்பழம்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வந்து ஏற்கனவே சொன்னோம், சைவ பலின்னு சொன்னோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் கொடுக்குறதுங்கிறது சைவ பலின்னு சொன்னோம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா எலுமிச்சம்பழம் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து டேமேஜ் ஆகிடுவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி தாங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன், போகும்போது எலுமிச்சம்பழம் என் பேக்கில் வச்சுட்டு போகிறேன், போயிட்டு திரும்பி அதை பாரு எலுமிச்சம்பழத்தை காணும். நான் அதுலேருந்து எடுத்து போடலை, என் பேக் யாரும் டச்சும் பண்ணலை, எதுவுமே இல்லை, ஆனால் எலுமிச்சம்பழத்தை காணும். அப்போ என்கிட்ட இந்த நெகட்டிவ் எனர்ஜி, எனக்கு வர வேண்டிய நெகட்டிவ் அவங்க எடுத்துக்கிட்டு எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்க. அவங்களே நம்ம கூட வர வேணாம், ட்ராவல் பண்ணான்னு தொலைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி பல சூட்சமான விஷயங்கள் இதில் நடக்கும். பல நம்மளால் விவரிக்க முடியாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத, நம்ம சொன்னால் மற்றவங்க நம்ப முடியாத விஷயங்கள் இதில் நடக்கும். எலுமிச்சம்பழம் கூட இருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் எப்போயுமே எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அது ரொம்ப முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி 2ஆக கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான். எப்போ எலுமிச்சம்பழம் வாங்கினா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி உங்கள் நிலவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது 2 பக்கம் வச்சுருங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராது. அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்க ஃபீல் ஆகுது, திருஷ்டி சுற்றி போடணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. சின்னதாக கற்பூரம் வச்சு எலுமிச்சம்பழத்தை மேலே வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு நல்லா திருஷ்டி சுற்றிடுங்க. சுற்றிட்டு கற்பூரத்தை கீழே போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா நசுக்கி 2 பக்கம் தூக்கி போட்டுருங்க. இப்படி பண்ணாலே பல திருஷ்டிகள், பல கண் திருஷ்டிகள், பல மற்றவங்களோட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், நம்மக்கிட்டே அந்த கோபங்கள், இந்த மாதிரி சோகங்கள்லாம் இருக்கு பாருங்கள், இதெல்லாமே வந்து அந்த திருஷ்டி கழிஞ்சிரும். ஸோ அவ்வளோ சூப்பரான விஷயம் தாங்க. சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய விஷயம் கொண்டு தான் அந்த எலுமிச்சம்பழம். இதை எப்படி ப்ராப்பராக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதோ அப்படி ப்ராப்பராக பயன்படுத்துறதுக்கான முறைகள் தான் சொல்லியிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.